அருமையானவர்களே, மிகவும் ரத்தின சுருக்கமாக சில காரியங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இங்க இருக்கிற எல்லாருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவர்கள், ஆண்டவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்கள், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள், தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளே வளர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவையான சில காரியங்களை, ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். காலங்கள் மிகவும் கொடிதாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு உலகமே அறிந்திருக்கிறது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாரிடமும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகம் எங்க போய் முடிகிறது என்பதும் நமக்கு தெரியும். ஆனால் நாம் எங்க போக போறோம் என்பதும் நமக்கு தெரியும். நம்முடைய டெஸ்டினேஷன் நமக்கு கிளியரா தெரியும். ஆனால் இந்த உலக மனிதனுக்கு அது தெரியாது. ஆனாலும் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டு இருந்தாலும் இன்னும் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக தேசம் முழுவதும் சுவிசேஷமயமாக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். நம்முடைய இந்திய தேசத்தினுடைய கடைசி ஒரு மனிதன் வரைக்கும் சிலுவைக்கு முன்பதாக மண்டியிட வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஒரு பெரிய சித்தமாக இருக்கிறது. அப்படி என்றால் அது என்றைக்கு நிறைவேறும்? இது ஒரு பெரிய பணி, 2000 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிற பணி இன்னும் நிறைவடையாத ஒரு பணியாக காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இந்திய தேசத்துல 2500 இன கூட்டங்கள் இருக்கிறார்கள். அந்த 2500ல இதுவரைக்கும் ஒரு 400 இன மக்களை தான் சந்திக்க முடிகிறது, சுவிசேஷத்தை அறிவிக்க முடிந்திருக்கிறது. அப்ப இன்னும் 2000 இன ஜனங்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் என்றைக்கு சந்திக்கப்படுவார்கள் என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இன்றைக்கு எல்லா மிஷனரிகளுடைய மனதிலையும் ஆழமாக இருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தா வேதத்தினுடைய ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் எள்ளளவும் பிசகாமல் அப்படியே நடந்து கொண்டு வருகிறது. இது ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் சுவிசேஷத்தை கேட்காதவர்கள், இயேசு என்கிற அந்த பெயரை அறியாதவர்கள் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் என்றைக்கு அறிந்து கொள்வார்கள்? உண்மையான தெய்வம் இயேசுதான் என்பதை என்றைக்கு அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்களுடைய முழங்கால்களை முடக்கி இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை குறித்த ஒரு 3 காரியங்களை மட்டும் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 to 8 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தால் ஒரு 3 காரியங்கள், அப்வர்ட் விஷன், மேல் நோக்கிய ஒரு தரிசனம், உள்நோக்கிய ஒரு தரிசனம், வெளிநோக்கிய ஒரு தரிசனம். இந்த 3 தரிசனங்களும் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு சகோதரருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அது இல்லாததினாலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதில் பலவிதமான நெருக்கடிகள் இருக்கிறது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு அப்வர்ட் விஷன் ஆண்டவர் கொடுத்தார், ஒரு மேல் நோக்கிய ஒரு தரிசனம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கூட இந்த மேல் நோக்கிய தரிசனம் இல்லை. ஆனால் நிறைய தரிசனங்கள் வருகிறது. கண்ணை மூடனா இருட்டா இருக்குன்னு சொல்றான். கண்ணை மூடனா இருட்டாதான் இருக்கும், அது தரிசனமா? வெள்ளையா போகுது வருதுங்கிறான். இதை தரிசனம் நம்பி இன்னைக்கு மனிதர்கள் சீரழிந்து போய் கொண்டிருக்கிறதை கிறிஸ்தவ சமுதாயத்தில் நாம் பார்த்து 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 வேதனை அடைகிறோம். எது தரிசனம், எது வெளிப்பாடு, வித்தியாசம் தெரியவில்லை.
கருப்பா பார்த்துட்டா தரிசனம், வெள்ளையா பார்த்துட்டா தரிசனம், ஒன்னு பறந்து போச்சுன்னா தரிசனம், அப்படிதான் நினைக்கிறார்கள் வழிய உண்மையான தரிசனம் என்பது என்ன என்பது தெரியவில்லை. இன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு மேல் நோக்கிய தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்திலே அவன் பார்க்கிற காரியம் என்ன? ஆண்டவருடைய சிங்காசனத்திலே அவர் உன்னதமான ஒரு தேவனாக அமர்ந்திருக்கிறதை பார்க்கிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அந்த பார்வை வேண்டும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், நம்மை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர், நம்மை தெரிந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவு இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்களுக்கு இல்லை. அந்த அறிவு இல்லாதனால தான் அங்க போனா இது நடக்குமா, இங்க போனா அது நடக்குமா அப்படி என்கிற ஒரு அலக்களிக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் இருக்கிறது. ஆண்டவரை பற்றிய அறிவு இருக்கும் என்றால், அந்த மேல் நோக்கிய தரிசனம் இருக்கும் என்றால், என்னுடைய தேவன் எவ்வளவு உன்னதமானவர், அவர் நினைச்சா எல்லாம் முடியுமே என் வாழ்க்கையில அப்படி என்கிற ஒரு விசுவாசம் அவர் மேல இருக்கும் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு கவலையும் நம்மை ஒண்ணுமே செய்யாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள இந்த உலக காரியங்கள், உலக பாரம்பரியங்கள், அந்நிய தெய்வங்களை பின்பற்றுகிற மக்கள் செய்கிற எத்தனை காரியங்கள் கிறிஸ்தவர்களுக்குள்ள புறையோடி கிடக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஆண்டவரை தரிசிக்க முடியும், எப்படி ஆண்டவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில உணர்ந்து கொள்ள முடியும்? இந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் அந்த சிங்காசனத்துல வீற்றிருக்கிற அந்த தரிசனத்தை, அந்த மேல் நோக்கிய தரிசனத்தை ஆண்டவர் காட்டுகிறார். ஆண்டவர் எவ்வளவு உன்னதமானவர் என்பதை அவன் உணர்ந்து கொள்ளுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சாதாரண ஒரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அல்ல. நம்ம வாழ்கிற இந்த இந்திய தேசத்துல 33 கோடி தெய்வங்கள். இன்னைக்கு ஏதாவது ஒரு சாதனையை படைச்சிட்டான நாளைக்கு கடவுள் ஆயிடுறான். ஏன்? ஒரு சினிமாவில் நடிக்கிறவனையே தெய்வம் என்று கோயில் கட்டி கும்பிட்ட ஒரு கலாச்சாரம் உள்ள தேசம் தானே நம்முடைய தேசம். ஆனால் உண்மையான தெய்வன் ஆராதிக்கிற நீங்களும் நானும் அவர் எவ்வளவு பெரியவர் என்கிற அந்த அறிவு நமக்கு வேண்டும் என்றால், மேல் நோக்கிய ஒரு தரிசனம் நமக்கு வேண்டும். அது ஏசாயாவுக்கு கிடைத்தது. அந்த தரிசனம், மேல் நோக்கிய தரிசனம் வரும் பொழுது அடுத்தது நம்முடைய வாழ்க்கை நடைபெறுகிற ஒரு காரியம் என்னன்னா, உள்நோக்கிய தரிசனம், ஒரு இன்வர்ட் விஷன், ஒரு உள்நோக்கிய ஒரு தரிசனம் வரும். அந்த உள்நோக்கிய தரிசனம் என்ன? என்னை குறித்த ஒரு தரிசனம். ஹல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்டவங்க, நம்ம யாரு, எப்படிப்பட்ட தேவனை வணங்குகிறோம், நம்ம கூட இருக்கிறது எவ்வளவு பெரிய தேவன். லஞ்சம் கொடுத்தாதான் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும்னா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன்ட்ட வல்லமை இல்லையா? அந்த அறிவு இல்லை இன்னைக்கு மனிதர்களுக்கு. இது கொடுத்தாதான் நடக்கும், இதை பண்ணாதான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். என் தேவனால் செய்ய முடியும் என்கிற அந்த மேல் நோக்கிய தரிசனம் இல்லாததுனால தன்னை குறித்த தரிசனமும் இல்லை. இந்த தன்னை குறித்த ஒரு தரிசனம், உள்நோக்கிய ஒரு தரிசனம் இருக்கு பாத்தீங்களா? அந்த தரிசனம் இன்றைக்கு நமக்கு வேண்டும். அது என்ன? தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஏசாயாவுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுள்ள மனுஷன், பரிசுத்த தேவன் என் கண்கள் கண்டதே. சீமோன் பேதுருவை ஆண்டவர் சந்திக்கிறார். அவன் எதிர்பார்த்த அற்புதம் நடந்து விட்டது. கொஞ்சம் முயற்சி பண்ணா நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா. இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருப்பதை போல அன்றைக்கு சீமோன் பேதுரு இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? இயேசுவே, நீங்க தினந்தோறும் இந்த மத்தியானம் வாங்க, நான் ஏன் காலையில என் தூக்கத்தை விட்டு எழுந்து காலையில 4 மணிக்கே கடலுக்குள்ள போனோம், நீங்க 12 மணிக்கு வாங்க, அல்லது 1 மணிக்கு வந்தாலும் பரவாயில்ல, எந்த இடத்துல வலைய போடணும் சொல்லுங்க, அப்படி போடுறேன், இப்படி மீன் கிடைக்கும், இப்படி போட்டு இங்க ஒரு கடையை கட்டி ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபிஸ்டால் போட்டு சூப்பரா சேல் பண்ணிடலாம், காணிக்க ஒரு 50% கொடுத்துட்றேன், நீங்க சந்தோஷமா ஊழியம் செய்யுங்க. இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவன் தான் இப்படிதான் சொல்லியிருப்பான் இல்ல? ஆனால் சீமோன் பேதுருக்கு வந்தது என்ன தெரியுமா? ஒரு இன்வர்ட் விஷன், தன்னை குறித்த ஒரு விஷன். ஐயோ ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீர் போயிடணும் அப்படின்னு சொல்லுறான். அப்போ இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் அந்த இன்வர்ட் விஷன் வரும் பொழுது, தன்னை குறித்த ஒரு வெளிப்பாடு வரும் பொழுது
தான் யார், எவ்வளவு குறைந்த ஒரு மனிதன், ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர். அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் நமக்கு கிடைக்கும். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும் ஆசைப்பட்டானே அந்த சகேயு. இயேசு கிறிஸ்துவனை சந்தித்த உடனே அவன் வாழ்க்கையில் அப்படியே ஒரு மாற்றம். என்னுடைய ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், அநியாயமா வாங்கினதுல நாலத்தனையா திருப்பி கொடுத்துறேன். கால்குலேட் பண்ணி பார்த்தா பாதிய ஏழைகளுக்கும் மீதி இருக்கிற பாதியில நாலத்தனையாக திருப்பி கொடுத்தால் அவனிடம் என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. இதுதான் உண்மையான ஒரு மனமாற்றம். இந்த மனமாற்றம் எப்போ வரும்? உன்னதமான தேவனை நாம் தரிசிக்கும் பொழுதுதான், அந்த மேல் நோக்கிய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் தான் எவ்வளவு பெரிய பாவி என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனை பார்த்து மனம் திரும்புன்னு சொன்னா புசுனு கோவம் வந்துருதுங்க. நான் என்ன பெரிய அநியாயமா பண்றேன், அவன் 2 லட்சம் சம்பாதிச்சான், நான் என்ன கம்மியா தான் பண்ணேன். நீ கம்மியா பண்ணாலும் நீ பண்ணதும் அயோக்கியம் தானே அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறான். அவனை விட நான் பரவாயில்ல, இல்ல அவன் பெரிய பாவிங்க, நான் அவனை மாதிரிலாம் செய்யல. இப்படிதான் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் சொல்லி கொண்டிருக்கதே ஒழிய தன்னை குறித்த அந்த காரியம் தெரியவில்லை. ஒரு வீடு அடிக்கல் நாட்டுறதுக்காக ஜெபம் பண்ண கூப்பிட்டு இருந்தாங்க. எனக்கு அவங்க தெரியாது. என்னுடைய சகோதரியோடு கூட அவங்க செக்ரட்டரியேட்ல வேலை செய்தவங்க. நானும் போனேன். நல்ல ஒரு பெந்தேவோஸ் சபைக்கு ஆராதனைக்கு போறவங்க. அவங்க என்னை காரில் கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு காரை நிறுத்திட்டு பார்த்தா அங்க அழகா ஒரு பலிபீடம், அதுல 2 செங்கல், அங்க கொஞ்சம் எலுமிச்சம்பழம், ஒரு தீ எரிது. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆனா பெந்தேகோஸ் விசுவாசி. நானும் அப்படியே திரு முழிச்சிட்டு இருக்கிறேன். போயிடலாமா அல்லது இவங்களை ப்ளீஸ் பண்றதுக்காக நின்று ஜெபம் பண்ணிட்டு போலாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன். அப்படி யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் இந்த சகோதரி பட்டார்னு அவங்க ஹேண்ட்பேக்கை ஜிப்பை ஓப்பன் பண்ணாங்க. உள்ள இருந்து ஒரு வசனத்தை எடுத்தாங்க. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பாருங்கிற ஒரு சின்ன வசனம் எடுத்துக்கொண்டு அந்த 2 செங்கலும் வச்சு உள்ள ஒரு தீ எரிஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா, அது பக்கத்துல கொண்டு இந்த வசனத்தையும் வச்சுட்டாங்க. என்ன அர்த்தம்? நீ அங்க அந்த கான்ட்ராக்டர் ஒரு தெய்வத்தை கும்பிட்டாங்க வச்சிருக்கிறானே, அதுவும் எங்க தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற எங்க தேவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி தானே கொண்டு வைக்கிறாங்க. 25 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டுறாங்கயா. அந்த கான்ட்ராக்டர் அதுல எப்படி 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க போகிறான்? ஏன் காசு, நான் சம்பாதிச்ச காசு, அதுல 5 லட்சம் அவன் சம்பாதிக்க போகிறான். இதை செய்யாதன்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் இல்லை ஒரு கிறிஸ்தவர்களுக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. வேதனையோட கூட சொல்றேன். நம்ம தெய்வத்தை மேல் நோக்கிய தரிசனம் இருந்தா இந்த செயல் நடக்குமா? அந்த உயிரற்ற அந்த 2 கல்லுக்கு முன்னாடி என் தெய்வத்தை போய் அவருடைய வார்த்தையை போய் நான் சமமாக்குகிறேனே என்கிற உணர்வு கூட இல்லைங்க. சரி, உள்நோக்கிய தரிசனம் வந்துருச்சு. அடுத்தது என்ன நடக்கும் தெரியுமா? அதுதான் இன்றைக்கு நமக்கு வேண்டும். அருமையான திருச்சபையின் பிள்ளைகள், இன்றைக்கு அந்த தரிசனத்தை வெளிநோக்கிய அது ஒரு தரிசனம். ஏறிட்டு பாருங்கள், கண்களை ஏறிட்டு பார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இன்றைக்கு கண்ணு எல்லாமே எங்க ஏறிட்டு பார்க்கிறோம், எங்க எந்த வேலை செய்தா எவ்வளவு சம்பாதிக்கலாம் இல்லையா? ஆமா, என் பிள்ளைய என்ன கோர்ஸ் படிக்க வச்சா கண்டிப்பா பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அதுல தவறே கிடையாது, அது பெற்றோருடைய கடமை, சரிதானா? ஆனால் இன்றைக்கு எண்ணம் ஃபுல்லாவே எதுல இருக்கிறது? எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி நமக்கு வரவு வரும். இன்னைக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? ரகசியம் இல்ல, உண்மை அதுதான். திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம், இந்த பகுதிகளில் தான் ஏராளமான மிஷனரிகள் இங்கிருந்து புறப்பட்டு சென்றார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா? பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை மிஷனரியாக அனுப்புவதற்கு விருப்பப்படவில்லை. என் பிள்ளை அமெரிக்காவில் போய் சம்பாதிக்கணும், வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும், அதற்கு ஏற்ற படிப்பை படிக்க வைக்கணும், அப்படிதான் இன்றைக்கு பெற்றோர்கள் விருப்பப்படுகிறார்களே ஒழிய என் பிள்ளைய மிஷனரி அனுப்பணும் அப்படின்னு எந்த பெற்றோரும் விருப்பப்படவில்லை. இன்றைக்கு மிஷனரி ஸ்தாபனங்கள்லாம் முழு நேர மிஷனரிகள் வேண்டும் என்று அட்வர்டைஸ்மெண்ட் போடக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது.
ஆனா நம்மெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது ஒரு ஸ்பெஷல் போதகர் வந்தாங்கன்னா என்ன பேசுவாங்க? மூத்த பையனை மூத்த பிள்ளைய மிஷினரியா அனுப்புங்க. இன்னைக்கு அந்த பிரசங்கம் எங்கேயாவது கேட்க முடியுதா? அப்ப அந்த வெளிநோக்கிய தரிசனம் இல்லாத பட்சத்தில் ஆத்தும பாரம் வராது, ஆத்தும தாகம் வராது, சுவிசேஷத்தை அறிவிக்கணும் என்கிற அந்த பாரம் வராது. ஏதோ கடமைக்காக ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு கைத்தட்டி 4 பாட்டு பாடிட்டு வந்துட்டா போதும் என்கிற அந்த மனம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள வந்து விட்டது. ஆனால் இந்த ஏசாயாவுக்கு அதுக்கு பிறகுதான் அந்த வெளிநோக்கிய ஒரு தரிசனம் வந்த உடனே அவருடைய காதுல ஒரு சத்தம் விழுகிறது. யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்கிற சத்தம். எவ்வளவுதான் ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் சொன்னாலும் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தொடச்சி விட்டுட்டு போற மாதிரி தானே விசுவாசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. ஆமா, ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்றீங்களா? சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களா? ஆண்டவருடைய ஊழியத்திற்கு வந்து 3 ஆண்டுகள் தான் ஆகிறது. 150 பேரை சந்திக்கக்கூடிய, ரட்சிப்புக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு சகோதரருடைய சாட்சி கேட்டீங்க. இன்னைக்கு வட இந்தியாவில் அப்படிப்பட்டதான தீ பற்றி எரிகிறது. ஆனால் ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இது குறைந்து கொண்டே வருகிறது? ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிச்சிட்டாரோ? அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. என் ஜனங்கள் கொழுத்து போயிருக்கிறாங்கன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குதா? இன்னைக்கு நமக்கு எல்லாமே ஆண்டவர் ஆசீர்வாதம் தந்திருக்கிறார் இல்ல? ஆமா, அப்பா அம்மாவை பற்றி காலேஜ் படிக்கும் போது சொன்னாங்கல்ல, அன்னைக்கு காலேஜ் படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அன்னைக்கு ஒரு நேரம் ஒரு கஞ்சி தண்ணி கொடுத்தாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று குடித்த காலங்கள் உண்டு. இன்னைக்கு பிரியாணி போட்டாலும் என்ன பிரியாணி போட்டா எலும்பா போடுறான்னு அப்படின்னு நல்லா துண்ணுப்ட்டு வெளியே போய் சொல்லிட்டு இருக்க ஒரு காலத்துல வந்துட்டோம் இல்லையா? ஆமா, அன்றைக்கு ஆண்டவர் ஊழியர்களுக்கு பட்டினி போட்டு சோதிச்சாரு, இன்னைக்கு நிறைய கொடுத்து சோதிக்கிறாரு. அடுத்தானே? ஆமா, எங்க போனாலும் இதோ இன்னைக்கு ராஜ்குமாரன் வீட்டில் எங்களை படுத்துற பாரு பெரிய பாடு. அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க இல்ல? ஆமா, இன்னைக்கு ஊழியக்காரருக்கு நிறைய கொடுத்து ஆண்டவர் சோதிக்கிறாரு. அன்னைக்கு இல்லாம சோதிச்சார். இன்னைக்கு உண்மையாகவே எல்லாருக்கும் திருப்தியான சாப்பாடு இருக்கிறது. நாங்க ஒரிசால ஊழியம் செய்யற இடங்கள்ல குயின் ஒரு மக்கள் இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்க. அது இருந்தா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா கவலையா உட்கார்ந்துருப்பான்னு நினைக்கிறீங்களா? அந்த கவலையே தெரியாதுங்க அவங்க முகத்துல. இருந்தா சாப்பிடுவான், இல்லைன்னா குட்டி பிள்ளைகள் இருந்தா சாப்பிடும். இன்றைக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கலன்னா நம்மள உண்டு இல்லைன்னு ஆக்கிட மாட்டாங்க இந்த பிள்ளைகள்லாம். ஆண்டவர் உண்மையாகவே we are blessed people. தமிழ்நாட்டுக்காரங்க ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தை நம்மளுடைய வாழ்க்கையில வச்சிருக்கிற தமிழ்நாட்டு பீப்புளுக்கு. இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் கிட்டத்தட்ட 77 நாடுகள்ல இருக்கிறாங்க. அந்த 77 நாடுகளிலும் தமிழ்நாட்டு பீப்புள், திருநெல்வேலி, கன்னியாகுமரி பீப்புள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். ஏன் ஆசீர்வதிச்சார்னா இவர்களை கொண்டு இந்த முழு உலகத்தையும் சந்திக்க வேண்டும் என்றுதான். ஆனால் இன்றைக்கு அது முடங்கி கிடக்கிறது. நீங்களாம் எழும்பணும், ஆத்துமாக்களுக்காக எழும்பணும், சுவிசேஷத்துக்காக எழும்பி பிரகாசிக்கணும். இந்த 3வது தரிசனத்தை ஏசாயா பெற்றுக்கொள்கிறார். வெளிநோக்கிய தரிசனம், வெளிநோக்கிய தரிசனம். அந்த தரிசனம் நம்ம எல்லாருக்கும் வேணும். ரோட்ல நடந்து போகும் பொழுது ஒரு கல்லுக்கு முன்னாடி ஒருத்தன் கும்பிட்டு கிடக்கிறானா என்ன சொல்லிட்டு போறீங்க? உடனே ஜெபம் பண்ணணும், அவங்களுக்கு அந்த ஆத்மாவுக்காக ஜெபம் பண்ணணும் இல்ல? பேப்பர்ல ஒரு செய்தியை வாசிக்கிறீங்க, அதை செய்தியாக பார்க்காதீர்கள், அதை ஜெப குறிப்பாக மாற்றுங்க. ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதை ஜெப குறிப்பாக பாருங்க. ஐயோ பாவுன்னு சொல்லி கடந்து போகாதீர்கள். அதுதான் ஆத்தும தாகம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஎஸ்ஐ ஐயர் இருக்கிறாங்க. ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது என்ன நடந்தாலும் ஒரு சைரன் வச்ச வண்டி போச்சுன்னா உடனே ஆராதனை நிறுத்திட்டு எல்லாரும் எழுந்திருந்து ஒரு நிமிஷம் அந்த வண்டியில போறது எந்த ஆத்துமாவும் தெரியாது. ஆண்டவர் அந்த ஆத்துமாவை ரட்சிக்கணும் அப்படின்னு ஜெபம் சொல்லுவார். அவங்க சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல கேன்சர் இன்ஸ்டிடியூட் இருக்குது. அங்க நிறைய கேன்சர் பேஷண்ட், அங்க போயிட்டு அந்த மக்களோடு கூட இருந்து எல்லாம் பண்ணுவாரு. அந்த ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமை வெளியே ஒரு 40-50 பிச்சைக்காரங்க வருவாரு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அந்த பிச்சைக்காரங்களை வீட்டுல கூப்பிட்டு, ஆலயத்துக்குள்ள கூப்பிட்டு அவர்களோடு கூட வட்டமா உட்கார்ந்து அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவாரு. ஆத்தும தாகம், ஆத்தும தாகம். இன்றைக்கு ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க உங்களுக்கு ஒரு சவால் கொடுக்கிறேன். அந்த வெளிநோக்கிய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏசாயா சொல்லுகிறான், நான் போகிறேன் ஆண்டவரே, நான் போகிறேன்.